வணக்கம், வெல்கம் டு போனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான டேட்ஸ் ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்ஸ் ஹல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் டேட்ஸ் நல்லா பாலில் ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற டேட்ஸை பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் ஸ்வீட்னஸ்க்காக சுகர், ஜாக்ரி இப்படி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. டேட்ஸே ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹல்வா பேனில் ஒட்டாமலும் வரும். நெய்க்கு பதிலாக நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி கூட இந்த ஹல்வாவை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க. திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இதை ஹல்வாவில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால ஹல்வாவுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்டர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். நல்லா திக்காயிட்டே வருது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். சில குழந்தைங்க டேட்ஸ் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் டேட்ஸை ஹல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பேனில் ஒட்டாமல் ஹல்வா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் பொடியாக நறுக்கின முந்திரியை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் இப்படி எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹல்வாவை இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஹல்வாக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஹல்வா சூப்பராக செட் ஆகிருக்கு. ஒரு கத்தி வச்சு ஃபஸ்ட் இந்த ஓரத்துலலாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஹல்வாவை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம ஹல்வா. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். டேஸ்டான ஹெல்த்தியான டேட்ஸ் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.